நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு உண்மையாவே பின்னணி குரல் கொடுக்கிற பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சவிதா ரெட்டி. தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான பெண் டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இவங்களும் ஒருத்தங்க. இது வரைக்கும் சிம்ரன், ஜோதிகா, லைலா, ஸ்னேகா, அசின், காஜல் அகர்வால், தமன்னா, ஹன்சிகா, இலியானா அப்படின்னு எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ்க்கு இவங்க டப் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சந்திரமுகி படத்துல ஜோதிகாக்கு குரல் கொடுத்ததே இவங்க தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். சியான் விக்ரம் இந்த லிஸ்ட்ல என்னடா பண்றாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா விக்ரம் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்காரு. இவரோட ஆரம்ப காலங்கள்ல அஜித்துக்கு அமராவதி படத்துல டப்பிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அப்பாஸ் பிரபுதேவாவுக்கும் ஒரு சில படங்கள்ல பின்னணி குரல் கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தீபா வெங்கட். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னா தீபாவை தான் சொல்லுவாங்க. அதுலயும் தீபா வெங்கட்டோட குரல் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நயன்தாரா தான். பில்லா, யாரடி நீ மோகினி, ராஜாராணி, அறம், கோலமாவு கோகிலா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நயன்தாராக்கு பின்னணி குரல் கொடுத்ததே தீபா வெங்கட் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாய் குமார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த 3 மொழியிலையும் ஒரு ஃபேமஸான பின்னணி குரல் கொடுக்கிறவர் தான் இந்த சாய் குமார். சுமன், ராஜசேகர் மாதிரியான நடிகர்களோட ஆரம்ப கால படங்கள்ல அவங்களோட குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கும். பேசுறத கேட்கறதுக்கே மிரட்டலா இருக்கும். அந்த குரலுக்கு சொந்தக்காரரே சாய் குமார் தான். அதுக்கப்புறமா இவருமே நடிகரா, வில்லனா பல படங்கள்ல மிரட்டியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவி பிரியா. தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்கள்ல இவங்கள ஒரு நடிகையா கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா தமிழ் சினிமாவுல பல முன்னணி நடிகைகளுக்கு இவங்க தான் குரல் கொடுத்திருக்காங்க. அதுவும் 90s காலகட்டத்துல ரம்பா, நக்மா, ரம்யா கிருஷ்ணன் மாதிரியான பல 90s ஃபேமஸான நடிகைகளுக்கு இவங்க தான் பின்னணி குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தொலைக்காட்சியில இவங்களுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோகிணி. ரோகிணி ஒரு சிறந்த நடிகை மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான டப்பிங் கலைஞர். ஆரம்பத்துல ஜோதிகாவோட ஒரு சில படங்களுக்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 90ஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த தபுக்கும் இவங்க தான் கொடுத்திருக்காங்க. காதல் தேசம், இருவர், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சு தன்னோட கெரியர்ல மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனவங்க தான் தபு. இதுல ஒரு சில படங்களுக்கு ரோகிணி தான் பின்னணி குரலே கொடுத்திருக்காங்க.